வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு கேரட் நறுக்கினது, ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் நறுக்கினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். உங்கள் சாம்பார் தூளில் காரம் குறைவாக இருந்தால் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவு துவரம்பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். துவரம்பருப்பை ஊற வச்சு தான் போடணும். 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை. இப்போ இதில் 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுறலாம். இதோட நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரில் ஊற்றிடலாம். கூடவே பொடியை நறுக்கின மல்லி இலையும் போட்டுக்கலாம். உப்புமாவே பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.